எக் பாஸ்தா எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு கிண்ணத்தில் நான் 1 கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்துக்கிறேன். 3 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது ஒரு பேனில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். கூடவே நான் ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இல்லை 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இதில் நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நான் 3 முட்டை ஆட் பண்ணிக்கிறேங்க. இதில் நம்ம வேக வச்சுருந்த பாஸ்தாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி